ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 4th ஆகஸ்ட், டைம் வந்து ஈவினிங் 5:31. நமக்கு வந்து S&P 500 ஆல்ரெடி டார்கெட் போயிருந்துச்சு. செகண்ட் பொசிஷன் ட்ரைலிங் பண்ணியிருக்கோம், ரன்னிங்கில் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தா அக்வா ஃபண்டில் பேஸ் ஒன் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, S&P 500 ட்ரைலிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது. அந்த நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று என்ட்ரிக்கு இறச்சிருந்துச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து டார்கெட் போயிருக்கு. ஃபஸ்ட் பொசிஷன் டார்கெட் போயிடுச்சு, இன்னொரு பொசிஷன் ட்ரைலிங் பண்ணியிருக்கோம். ட்ரைலிங் ஆகிறது வந்து மேபி 1 வீக் ஹோல்டிங்கில் இருக்கலாம், இல்லை இன்றைக்கே கூட அது பிரேக் எவன் ஆகலாம், இல்லை 1 மந்த் ஹோல்டிங்கில் இருக்கலாம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியாது நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்ன சிஸ்டம்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் மேக்ஸ் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம். வேறு பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக எதுவுமே இல்லை. நம்ம வந்து எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்ம கால்குலேட் பண்ணி உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் எதையும் கேர் பண்ணிக்க போகிறதில்ல, ஃபண்டமெண்டலாகவும் எதையும் கேர் பண்ணிக்க போகிறதில்ல. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், கோல்டு சில்வர் வந்து நமக்கு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்சிலே இருக்குது. ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நமக்கு ட்ரேட் எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் வந்து ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஓகேங்களா, அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நம்மளும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்கிறப்ப நம்ம எவ்வளோ ட்ரேட் கம்மியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு கேபிட்டல் சேஃபாக இருக்கும். அதுதான் இங்கே முக்கியம். இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா மார்க்கெட் கோல்டு வந்து ரொம்ப ரேஞ்சாக இருக்குது. சில்வரும் அதே மாதிரி தான், கோல்டு சில்வர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. S&P 500 அதை விட பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய கேண்டிலாக இருக்குது. நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு யாராலையும் எதையுமே சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு அல்காரிதம் ரன் ஆகுது, அதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கனால நாமளும் அந்த அல்காரிதம் தான் சேர்த்து போகிறோங்கிறப்ப ஒரு கன்சிஸ்டண்டாக வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 2021 பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். கோல்டு, சில்வர், நாஸ்டாக், S&P 500 எல்லா ரேஞ்ச் மார்க்கெட்லேயும் சரி, ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் சரி, எல்லா மார்க்கெட்டையும் பார்த்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது எல்லா வருஷமே. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா, அண்ட் தென் இன்னொரு விஷயம், எனக்கு எங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆனால் அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான், எனக்கு டார்கெட் போனால் அது உங்களுக்கு டார்கெட் தான். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து என்னோட ட்ரேடிங் ஜேர்னலில் வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.